ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதி 69 ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா திருப்போரூர்ல போயிட்டு இருக்கு. ஒரு முக்கியமான ஆக்ஷன் சீக்வன்ஸை தான் எடுத்துட்டு இருக்காங்களாம். அண்ட் ரீசெண்டா தளபதி அண்ட் பூஜா ஹெக்டே அவர்களோட சீன்ஸ்லாம் மகாபலிபுரம்ல உள்ள ஏவிஐடி காலேஜ்ல ஷூட் பண்ணாங்க. அங்க ஷூட் பண்ணது டாக்கி போர்ஷன்ஸ். ஸோ அதை தொடர்ந்து இப்போ ஆக்ஷன் சீக்வன்ஸை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைட் கொரியோகிராஃபி பண்றது அனலர்ஸ் மாஸ்டர். அண்ட் லாஸ்ட் ஒரு 10-15 வருஷத்துல தளபதி படங்கள்ல எனக்கு ஃபேவரட்டா அமைஞ்ச ஆக்ஷன் சீக்வன்ஸ்னா தெரி படத்துல இருக்கிற ஒரு 3 ஃபைட் பயங்கரமா பிடிக்கும். மவுண்ட் ரோட் ஃபைட்டா இருக்கட்டும், காஃபி ஷாப் ஃபைட்டா இருக்கட்டும், ரெயின் ஃபைட்டா இருக்கட்டும், மூணுமே தரமா இருக்கும். கிளைமேக்ஸ் ஃபைட் மட்டும் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. தென் தெறிக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டா கத்தி தான். இன்டர்வியூ ஃபைட், ஓல்டேஜ் ஹோம் ஃபைட், தென் மெயினா காயின் ஃபைட் வேற லெவல்ல இருக்கும். சோ கத்தி படத்தோட ஸ்டன் கொரியோகிராஃபர் அனலர்ஸ் மாஸ்டர் தான். தெரியல ஒர்க் பண்ண திலீப் சுப்ராயன் மாஸ்டர் தான் கோட்ல ஒர்க் பண்ணாரு. பட் தெரிய அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸை கோட்ல பண்ணாரானா எனக்கு பர்சனலா இல்ல. சோ அட்லீஸ்ட் இப்போ கத்தி மேஜிக் அனலர்ஸ் மாஸ்டர் திரும்பவும் தளபதி 69 ரிப்பீட் பண்றாரான்னு பார்க்கலாம். அண்ட் ஹெச்யூனத் அவர்கள் ரீசெண்டா ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்காரு. ஏன்னா தீரன்ல பஸ் சேசிங் ஃபைட் பாத்தீங்கன்னா அவ்வளவு பரபரப்பா இருக்கும். தென் அதுக்கப்புறம் வலிமையில அந்த பஸ் சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் ஆனா மத்த ஃபைட்ஸ் எல்லாம் பெருசா ஒன்றும் இருக்காது. அதுலயும் ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படியே ஹாலிவுட் படத்துல இருந்து காப்பி வேற அடிச்சிருப்பாங்க. சோ தளபதி 69 சும்மா பார்க்க விடுறது ஹெலிகாப்டர்னு இல்லாம ஹெச்யூனத் அவர்கள் தீரன்லயும் அனலர்ஸ் மாஸ்டர் கத்திலையும் கிரியேட் பண்ண மேஜிக்கை ரிப்பீட் பண்ணணும். ஹோப்ஃபுல்லி பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி 69 பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.